ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து 16 பீஸு பேனல் ஃப்ராக் வந்து சாரியில் எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இது சன்கிரேப் கிளாத்து ஒரு 3.5 மீட்டர் எடுத்திருக்கேன் நான். சன்கிரேப் கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டருக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து ஹைட் வந்து நல்ல பெரிய பாடி மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா 16.5 வந்து பாடி மெஷர்மெண்ட் வந்தது. அதில் வந்து நம்மளுக்கு ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணோம்னாக்கா 17.5 வரணும். அதனால் கீழே ஒரு 1/2 இன்ச்சும் செல்வேஜ் கீழே வந்து ஏறத்தாழ இருக்கிறதுக்கு ஒரு லைனும் மார்க் பண்ணிட்டேன். அதிலிருந்து 16.5 வந்து ஒரு லைனுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அகெயின் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளுக்குள்ளே நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கிட்டு அவங்களோட நெக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு வந்து வச்சுருக்கேன். ஷோல்டர் 3.25 வச்சுருக்கேன். ஆர்ம் ஹோல் வந்து ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டில் வந்து 1/2 இன்ச்சு கீழே 6 இன்ச்சு வச்சுருக்கேன். அங்கேருந்து பாடி மெஷர்மெண்ட் வந்து 9.5. ஹிப் ரவுண்டு வந்து 8 + 1 இன்ச்சு வந்து டாட்டுக்காக சீம் அலவன்ஸு 1.5 இன்ச்சு வந்து நான் வந்து வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் லைன் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வந்து ரொம்ப மஸ்ட்டு, எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த லைன்ஸ் எல்லாம் ஈஸியாக வரும். செகண்ட் ஒன்று ஹார்முக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டேன். 6 இன்ச்சு எடுத்தோம் இல்லையா, 6 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3, இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச்சு சர்க்கிள் கொடுத்து அந்த ஹார்ம் ரவுண்டை வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரெஞ்ச் கவருக்கு அதில் வந்து நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு கிராஸில் வச்சு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மீதி அப்படியே ஹார்ம் ரவுண்டை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட மார்க் பண்ண அளவில் அப்படியே மார்க் பண்ணி நீங்கள் வந்து கட்டிங் போட்டுடுங்க. இப்போ எங்கெங்கே வந்து நம்ம நாச்சஸ் போட்டுக்கணும் அப்படின்றது தான் பார்க்குறோம். ஷோல்டரில் நாச்சஸ் போட்டுட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா பாடி மெஷர்மெண்ட்டில் நாச்சஸ் போட்டுட்டோம். இது 4ஆக மடித்து பேக் டாட்டு ஃப்ரண்ட்டு டாட்டுக்கு ஃப்ரண்ட் டாட் வேணும்னா ஃப்ரண்ட்லேயும் டாட் போட்டுக்கலாம். இல்லை பேக்கில் மட்டும் போதும்னா பேக்கில் மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து 1/2 இன்ச்சு வச்சு 5 இன்ச்சு உயரத்தில் ஒரு குத்து ஊசியால் ஒரு ஹோல் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஹோல் தெரியும். இதோட பாடி மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளவு வந்து எழுதியிருக்கேன். எல்லாத்துக்குமே அளவு எழுதி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் நான் வந்து இன்னும் வந்து மார்க் பண்ணலை. அது வந்து நம்ம கேன்வாஸில் கட் பண்ணிக்க போகிறோம். அதனால் அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா கீழே பாட்டத்துக்கான மெஷர்மெண்ட் எடுத்துருக்குறேன். மீதி இருக்கிற அந்த 1 இன்ச்சு எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத நான் வந்து இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். நம்மளுக்கு நல்லா வந்து இந்த கால் மெஷர்மெண்ட்டு அந்த ஃப்ரில்லு வந்து நல்ல பெரியதாக வரணும் இல்லையா, அதுக்காக ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா பாட்டமோட ஹைட்டு 39 வந்து நம்ம லைனிங்காக ஒரு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு 37 வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லென்த்து வந்து வச்சுக்கிறேன். இது பாட்டத்தோட லைனிங் மெஷர்மெண்ட்டு. அதனால் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து இது கரெக்டான லெவல் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அளவு எவ்வளவோ அந்த அளவில் இருந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணுன்றதுக்காக கரெக்டான அளவை பாயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ மடிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 ஃபோல்டு மடிச்சுட்டேன், கரெக்ட் பண்ணிவிட்டேன். ஏறத்தாழ வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அகெயின் வந்து இன்னொரு ஃபோல்டு வந்து நம்ம வந்து மடிக்க போகிறோம். அதுக்குள்ளே வந்து கால்குலேஷன் போட்டுக்கலாம். எவ்வளோ வந்து இருக்குது இதுன்னு பார்த்துருக்கேன். இது வந்து நம்மளுக்கு 24 இருக்குது. 24னாக்கா நம்ம வந்து அதை டிவைட் பண்ணிக்கணும். 100 சென்டிமீட்டர் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி டிவைட் பண்ணிங்கன்னா ஹிப்போட ரவுண்டை சேர்த்து நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணிவிட்டு இதோட சர்க்கிள் எடுத்திருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 16 வருது, மேலே வந்து 6.3 வருது. அதை தான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அளந்துக்கிறேன். நான் அளந்து உங்களுக்கு டிவைடட் பண்ணி இருக்கிற அளவை வந்து பார்த்திங்கனாக்கா நான் கால்குலேஷன் பண்ணி கரெக்டாக வருதான்னுட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வந்து செக் பண்ணுறேன். செக் பண்ண பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் பார்க்குறேன், எந்த பக்கம் கிராஸ் வச்சா கரெக்டாக வரும் அப்படின்றது. அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஸ்க்கு கரெக்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த 6.3 வந்து இப்படி மார்க் பண்ணால்
இந்த பக்கம் போர்ஷன் அந்த பக்கம் போர்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிடும். இப்போ நான் வந்து இன்ச் டேப்பில் அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் கட் கொடுத்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பேனல் வந்து பார்த்திங்கனாக்கா க்ளோஸில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 பேனல் வந்து அப்படியே கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ 6 பேனல் போடுறோம் அப்படின்னாக்கா லைனிங்க்கு அது ஃபுல்லாகவும் அவங்க இடுப்புக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா நம்ம அந்த 6 பேனலை போட்டுக்கலாம். 8 பேனல் வந்திருக்கு இப்போ மொத்தமாக. இந்த 8 பேனலில் நான் 2 பேனல் எடுத்துகிட்டேன், 2 பேனல் சேர்த்துடுறேன். அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 6 ஒரு பக்கம் 3 பேனலும் இன்னொரு பக்கம் 3 பேனல் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து மார்க் வந்துடும். இது லைனிங் மட்டும்தான். இந்த லைனிங்க்கு நம்மளுக்கு 35 வந்து நான் எடுத்திருக்கேன். 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 36 எடுத்தேன். அது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஈவனாக மார்க் பண்ணுறதுக்காக இப்படி ஸ்லோப்பாக வந்து ஒரு மார்க்கிங் வந்து கொடுத்துடணும். அப்போ வந்து உங்களுக்கு கீழே பாட்டம் தைக்கும் போது லெவலாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ லைனிங்க்கான மெஷர்மெண்ட்டை மொத்தத்தையும் கட் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து செட் பண்ணிடுறேன். எங்கெங்கே வந்து நம்மளுக்கு செட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளாரில் வந்து வருது. அந்த ஃப்ளார் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகிறதுக்காக தான் இந்த பக்கம் வந்து 3 பீஸ் அட்டாச் பண்ணுறோம். ஓகேங்களா? அது 1 2 3. ஒன்று வந்து நம்ம அட்டாச் பண்ணியே வந்துடும். இன்னொன்று வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கிட்டால் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பேனலாக வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃப்ளார் நல்லா வந்து காலுக்கு வந்து நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ராக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 பேனல் கட்டு ஃப்ராக் தான் வந்து நம்ம தைக்க போகிறோம் இல்லையா? அதுக்கு வந்து நம்ம லென்த் எடுத்துக்கிறோம். கீழே வந்து பார்டர் அப்படியே தான் இருக்கும். மேலே வந்து 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் லைனுக்கு எடுத்துருக்குறோம். இப்போ இதை எப்படி கன்வே பண்ணுறது? அயன் பண்ணிவிட்டு மார்க்கிங் வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கா, ஒன்று ஏற தாழ அந்த மாதிரி எதையும் வரக்கூடாது. அதை வந்து நல்லா வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தான் எடுக்கணும். ஓகேங்களா? நான் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பிரித்து எடுக்கிறேன். இப்போ இது எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த 16 இன்ட்டு ஹிப் ரவுண்டு சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா அதோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்ததுன்னா 1.5 வந்தது. நான் அதை வந்து அந்த 1.5 2 ஆக்கி 2.5 வந்து கன்வே பண்ணிட்டேன். ஏன்னா தையலுக்கும் வேணும். அதே மாதிரி 10 இன்ச்சு லென்த்தில் ஒரு கோடு போட்டு அது வரைக்கும் கட்டிங் வரணுன்றதுக்காக 1.5 வந்தது. நான் அது கூட வந்து ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு சேர்த்து 2.25 வந்து வச்சுட்டேன். இது ஏன்னு கேட்டாக்கா இந்த பக்கமும் அந்த பக்கம் தையல் வரும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு 1/4 இன்ச்சிலேருந்து மேக்ஸிமம் 1/2 இன்ச்சு வரைக்கும் தைப்போம். அதனால் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும்ன்றதுக்காக நான் வந்து அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து உங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது 1 இன்ச்சு சேர்த்தே வந்து அளந்து எடுத்துக்கலாம். இப்போ தாங்க இது வந்து 16 பீஸில் வந்து உங்களுக்கு அந்த பேனெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து இதுக்கு எவ்வளோ தெரியுங்களா எடுக்கணும்? 4 மீட்டர். சாரீ வந்து 5.5 மீட்ரு, 4 மீட்டர் வந்து இதுக்கு தேவைப்படுங்க. 16 பேனல்ஸ் வரணும். 14 பேனல்ஸுன்னாக்கா அந்த பாக்ஸ் மாதிரி வர்றது தான் வந்து பாருங்கள், தனித்தனியாக பிரித்து காட்டுறேன். இந்த மாதிரி வந்ததை இதை நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்படி நீட்டாக ஜாயின் பண்ணிட்டோம்னா அது எல்லாமே சேர்ந்து வரும்போது அந்த பார்டர் வர பகுதி வந்து நம்மளுக்கு கட்டிங் இல்லாமல் அந்த பார்டரோடு வந்து அழகாக இருக்கும். ஃப்ளீட்ஸ் இல்லாமல் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்லு பகுதின்னு சொல்லுவோம். அப்படின்னா முந்தான பகுதி. அந்த முந்தான பகுதியில் இருக்கிற ஒரு டிசைனை ஃப்ரண்ட்டுக்கு வந்து அப்படியே வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி பேக்குக்கு இது வைக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் வச்சா ஒரு மாதிரி இருக்குமேன்னுட்டு திடீர்னுட்டு இது என்ன பண்ணேன், இந்த மெயின் பீஸை வந்து இன்னும் கொஞ்சம் இருந்தது இல்லையா, அந்த மெயின் பீஸை வந்து நான் வந்து பேக் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். பாக்ஸ் மாதிரி பண்ணுறதை விட இதை வந்து எடுத்துடலான்னு நினச்சிட்டேன். எதுனாக்கா இந்த பார்டர் வருது பாருங்கள், அந்த பார்டரை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்படியே கட் பண்ணிக்கலான்னு திடீர்னுட்டு இது பண்ணேன். ஏன்னா வந்து நம்ம அந்த பார்டர் போட்டோம்னா ஒரு இது பெல்ட் மாதிரி ஆயிரும். அதனால் அப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி அதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் இந்த பக்கம் இருந்தது கட்டிங் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறது, அப்போ அந்த பார்டரை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பக்கம் இருக்கிறத வந்து கட் பண்ணிடலாம்
அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன்னாக்கா அந்த ஒரு ஃப்ளார் மாதிரி கோல்டு கலரில் தெரியுது பாருங்கள், அது ஆப்போசிட்ஸில் வரும் நம்ம அந்த பார்டரில் போட்டோம்னா. அதனால் அப்படி வேண்டான்னுட்டு நான் என்ன பண்ணேன், இந்த பாக்ஸ் இதை கரெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம அந்த பார்டர் இருக்கிற பார்டரை வந்து அட்டாச் பண்ணிடலான்னு முடிவு பண்ணேன். இவங்க ஸ்லீவ் வந்து லென்த்தாக தான் இருந்தது. அதை வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன்னாக்கா, இப்போ நம்மளுக்கு லென்த்து கிடச்சது 17 இன்ச்சுக்கு லென்த் வந்து கிடைக்குது. இந்த பக்கம் கீழே ஒரு 1/2 இன்ச்சும் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சும் விட்டுட்டு அந்த 17.5 வந்து நான் வந்து மெஷர் பண்ணுறேன். இது வந்து ஏறத்தாழ இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து மேலே வந்து ஒரு லைன் பண்ணி இந்த பார்டரும் எடுத்துடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணி ஒரு லைன் போட்டுடுறேன். அதுக்கடுத்து 3.5 இன்ச்சில் இன்னொரு லைன் பண்ணிவிட்டு அவங்களோட ஹார்ம் ஃபுல் சர்க்கிளை எடுத்து அதில் ஆஃபாக பிரித்து மீதி இருக்கிறது இவங்களுக்கு வந்து 14.5 தான் வருது. அதில் பாதி வந்து 7.25 வந்து நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவையும் வந்து கரெக்டாக வந்து பாயிண்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து ரவுண்ட் வந்து 5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து உள்ளாழும் அதெல்லாம் கூட வந்து எடுத்து வச்சுக்கலாம். பார்டரை வந்து கடைசியாக நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து லைனிங் வந்து கீழே வந்து லைனிங் கொடுக்கல நான், மேலே ஃபுல்லாகவும் மேலே மாத்திரம் ஒரு சின்ன ஸ்லீவாக கட் பண்ணி லைனிங் கொடுத்துடலாம்.